வெல்கம் பேக் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம சென்டென்ஸ் மேக்கிங் கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா அப்ப கூட, இப்ப கூட, ஆனாலும் கூட, அப்பொழுதும் கூட இது மாதிரியான வேர்ட்ஸை ஒரு சென்டென்ஸை நம்ம முழுசா பேசும் பொழுது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கூட அப்படின்னு எப்ப சொல்லலாம்? நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன், அப்ப கூட அவன் நீ கவனிக்கவே இல்லை. சொல்லுவோமா? எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு, ஆனாலும் கூட நான் கேட்கல. இப்ப கூட நான் அவனை பார்த்தேன். இது மாதிரி எல்லாம் பேசுவோமா? அப்போ இந்த அப்ப கூட, இப்ப கூட, ஆனாலும் கூட, அப்பொழுதும் கூட இது மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கான வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே, இந்த கூட 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 அப்படி சொல்றோம்ல, அதுக்கு ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இப்ப அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நவ். ஓகே, அப்ப அப்படிங்கிறதுக்கு தென் போடுங்க. பட் நம்ம யூஸ்வலா தென் அப்படிங்கிறத பிறகு அப்படின்ற மீனிங்ல எடுத்து நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதே தென்னு நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததுக்கு இன்டிமேட் பண்ண அப்ப அப்படிங்கிறதுக்கு நீங்க தென் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பொழுது அப்படின்னாலே நம்ம வென் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பொழுது வந்தாய் அப்படிங்கும் போது நம்ம வென் போட்டு நம்ம இந்த கொஷினை கேட்போம். ஓகே, அப்ப பொழுது அப்படின்னு சொல்லும்போது நீங்க வென் போடலாம். அடுத்து அப்போ இதை நம்ம இப்ப கம்பைன் பண்ணிக்கலாம். அப்ப கூட அப்படிங்கும்போது ஈவன் தென், இதே மீனிங் தான் அப்ப கூடங்க மாதிரியே. ஆனாலும் கூட அப்படின்னாலும் நீங்க ஈவன் தென் யூஸ் பண்ணலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இத அப்ப கூட, ஆனாலும் கூட இந்த ரெண்டு கன்ஜெக்ஷனையுமே நம்ம ஈவன் தென் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து இப்ப கூட அப்படின்னா ஈவன் நவ், ஈவன் நவ். ஓகே, அப்பொழுதும் கூட அப்படிங்கும்போது ஈவன் வென், ஈவன் வென். ஓகே, ஈவன் வென். ஓகே, இப்போ சென்டென்ஸ் மூலமா நம்ம இதை தெளிவா புரிஞ்சிக்கலாம். ஓகே, சென்டென்ஸ் இப்ப கூட நான் விடாமுயற்சியுடன் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். கவனிங்க, இப்ப கூட நான் விடாமுயற்சியுடன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப இது எந்த டென்ஸ்ல வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணலாம். எந்த டென்ஸ்ல வருது? விடாமுயற்சியோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாருங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கண்டினியூல இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நீங்க போட்டு பேசலாம். ஓகே, இப்ப கூட அப்படிங்கிறதுக்கான கீவேர்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப கூட ஈவன் நவ், ஈவன் நவ். ஓகே, சரி. எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதும்போது ஃபார்ம் பண்ணும்போது அதுல முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு சப்ஜெக்ட், இன்னொன்னு வெர்பு. இது ரெண்டுல இன்னும் முக்கியமா உள்ளவர் யாருன்னு கேட்டா அது வெர்பு. வெர்பு இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் கம்பேர் தென் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ, நான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பேசுறாரு. ஸோ ஐ. இதுல வெர்ப் என்ன? அவர் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது செய்தல் அப்படிங்கிறத நம்ம டூன்னு சொல்லுவோம். இது கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டூயிங். ஓகே, விடாமுயற்சி அப்படிங்கிறதுக்கான வெகாபுலரி வந்து பெர்சிவரன்ஸ், பெர்சிவரன்ஸ். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸை நாம even now I'm doing that with great perseverance. Even now I'm doing that with great perseverance இப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. இது சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். இதுல ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு. நான் விடாமுயற்சியுடன் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப கூட அவர் கிளினிக்ல தான் இருப்பாரு. நம்ம இப்போ ஒருத்தர் கேட்குறோம், டைம் ஆயிடுச்சு போல, டாக்டர் எங்கே இருக்கிறாருங்கும் போது இப்போ கூட அவர் கிளினிக்ல தான் இருப்பார், டைம்லாம் ரொம்ப ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இப்போ கூட அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஈவன் நவ், ஈவன் நவ். ஓகே, சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு இல்லையா? அவர் கிளினிக்கில் தான் இருப்பார், சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, சப்ஜெக்ட் யாரு? அவர், ஹி. சிம்பிள் ப்ரெசன்ட்ங்கும் போதே வேர்ப் என்னவா இருக்கும்? இஸ். வெர்ப் என்னவா இருக்கும்? இஸ். ஓகே, அடுத்து even now he is in the clinic. Even now he is in the clinic.
ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போதும் கூட நான் வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு வயது 56. நம்ம இப்ப கூட அப்படின்ற மாதிரியே இப்போது கூட அப்படிங்கிறது எல்லாமே சேம் தான். நம்மளுடைய தமிழ் பேச்சு வழக்குல நம்ம இப்ப கூட, இப்போதும் கூட, அப்ப கூட, அப்போது கூட அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல அதுக்கு சேமா even now, even then, even when இப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போதும் கூட நான் வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு வயது 36. இதுல சப்ஜெக்ட் யாரு? இது வந்து ஃபர்ஸ்ட் இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஓகே ஓகே, ஏசடுன்னு சப்ஜெக்ட் யாரு? நான் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு. ஸோ ஐ. வெர்ப் என்ன? அவர் வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறாரு, அப்புறம் ரெடியா இருக்கிறாரு, வேலைக்கு போக ரெடியா இருக்கிறாரு. ஸோ இதுல ஹெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஹெட் அப்படிங்கிறது கோ அப்படிங்கிறதோட மீனிங் தான். நீங்க ஐ கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஐ ஹெட் டு ஆஃபீஸ்ன்னு சொன்னாலும் மீனிங் ஒன்று தான். ஓகே, இந்த இதை படிச்சுக்கோங்க, ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை நாம I am 56. I am 56. Even now, I am ready to head to work. I am ready to head to work. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இப்ப கூடனாலும் இப்போதும் கூட அப்படின்னாலும் என்னதான் போடணும்? even now. even now. அடுத்தது, இப்ப கூட நான் படிச்ச படிப்பு எனக்கு உதவி செய்து. நீங்க இப்ப கூடன்னு சொன்னாலும் சரி, இப்போதும் கூட சொன்னாலும் சரி, என்னதான் வரணும்? even now. ஓகே, சப்ஜெக்ட் ஐ தான், verb வந்து ஹெல்பிங் verb. இப்போ உதவி பண்ணது இல்லையா? ஸோ ஹெல்பிங். இப்போ படிச்ச படிப்பு இவருக்கு உதவி பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? படிச்சு முடிச்சது பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, பட் அது இவருக்கு இப்பவும் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அப்போ அதை ரிலேட் பண்ணி பேசுறாரு. ஸோ நீங்க என்ன போடணும்? present continuous form போடணும். ஓகே, சரி. இதுல 2 டென்ஸ் போடணும். அவர் படிச்ச படிப்பு அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருக்கும், அதே மாதிரி உதவி பண்ணதுங்கிறது நீங்க present continuousல போடணும். சரியா? ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் நாம even now the course I have studied. நோட் பண்ணுங்க, I have studied அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல வரும்? past perfect. past perfect. I have studied. I studied ன்னு சொன்னீங்கன்னா simple past. I have studied ன்னு சொன்னீங்கன்னா past perfect. past perfect. Okay, I have studied is helping me. அத நீங்க என்ன செய்றீங்க? present continuousல நீங்க ரிலேட் பண்றீங்க. எப்படி நம்ம 2 டென்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் பாருங்க. past perfectையும் present continuousையும் எப்படி ரேத்து சொல்றோம்? ஓகே, the course I have studied is helping me. The course I have studied is helping me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, அப்ப கூட, ஆனாலும் கூட. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது வந்துட்டு இப்போ ப்ரெசன்ட் ஃபார்முக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாஸ்ட் ஃபார்முக்கு பார்க்க போறோம். அப்ப கூட, ஆனாலும் கூட அப்படிங்கிறத ஈவன் தென் அப்படின்னு போடணும். ஈவன் தென். ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, நீங்க ப்ரெசன்ட் ஃபார்ம்ல பேசும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸே தாராளமா போதும். ஆனா நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது உங்களுக்கு 2 சென்டென்ஸ் தேவைப்படும். 2 சென்டென்ஸ் தேவைப்படும். சரியா? ஸோ அப்ப கூட அப்படின்னு, ஆனாலும் கூட அப்படிங்கும்போது ஈவன் தென். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் அனைத்து உணவுப் பொருட்களையும் சேர்த்தேன், அப்ப கூட உணவு சுவையாக இல்லை. 2 சென்டென்ஸ் இருக்கிறத நீங்க கவனிக்கணும். நான் அனைத்து உணவுப் பொருட்களையும் சேர்த்தேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அப்ப கூட உணவு சரியாக இல்லை. அப்ப நீங்க பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசும்போது, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்த ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது உங்களுக்கு எத்தனை சென்டென்ஸ் தேவைப்படும்? கண்டிப்பா 2 சென்டென்ஸ். ஏன்னா அப்பதான் அந்த அப்ப கூடங்கிற கன்ஜெக்ஷனை நம்மளால என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லோட சப்ஜெக்ட் யாரு? ஐ. அதோட வெர்ப் என்ன? உணவுப் பொருள்களை சேர்க்கிறது. பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால ஆட், ஆடட். பொருட்கள், உணவுப் பொருள்களை நம்ம ஜெனரலா இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் யாரு? அந்த ஃபுட். ஸோ ஃபுட். இதோட வெர்ப் என்ன? சுவையாக இல்லை. இந்த சுவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்.
சரிங்களா? அப்போ சிம்பிளா அவங்க சிம்பிள் பாஸ்ட்ல அதை டிஸ்கிரைப் பண்ணாது நல்லா இல்ல அப்படின்னு. அப்போ அத வாஸ். ஏன்னா அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னா அட்ஜெக்டிவா இருக்கு. அதாவது டேஸ்ட் அப்படிங்கிறது என்ன? டேஸ்ட்ங்கிறது வெர்பு கிடையாது. இட்ஸ் an adjective. இப்போ நம்ம சொல்லுவோம்ல எக்ஸ்ட்ரீம்லி ஆட்சம், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் வெர்பா வராது, அட்ஜெக்டிவ்ஸா வரும். ஸோ இங்க வெர்ப் வந்து வாஸ் தான். இஸோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வாஸ் தானே. ஸோ வாஸ் தான் இங்க வெர்ப், நாட் டேஸ்டி. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸை நாம I added all those ingredients. I added போடும்போது past tenseல சொல்லியாச்சு. I added all those ingredients. எல்லா உணவுப் பொருட்களையும் சேர்த்தேன். அப்ப கூட அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு பார்த்திருக்கோம்? Even then. Even then. Even then, the food was not good or not tasty. Okay? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபீல்டுல நான் 20 வருஷமா இருந்தேன். அப்ப கூட என்னால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. 2 சென்டென்ஸ் இருக்கதை கவனிக்கணும். எப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயத்த பேச போறோமோ அப்போ கண்டிப்பா உங்களோட கன்ஜங்ஷனான ஈவன் தென் யூஸ் பண்ண உங்களுக்கு 2 சென்டென்ஸ் வேணும். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த ஃபீல்ட்ல நான் 20 வருஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சப்ஜெக்ட் என்ன? அந்த ஃபீல்டு. ஓகே, அதோட வெர்ப் என்ன? இருந்தேன். அதுல கொஞ்ச நாளா அவர் இருந்திருக்கிறாரு இல்லையா? சோ ஹேட் பீன். ஸோ ஹேட் பீன் போட்டிங்கன்னா, ஹேட் பீன் போடும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் நாம ஓகே சாரி அடுத்த சென்டென்ஸ் பார்த்துருங்க. அந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியல. சப்ஜெக்ட் என்ன? ஐ. அதோட வேர்ப் என்ன? அது சமாளிக்கிறதுங்கிறது தானே ஒரு வேலை. ஸோ சால்வ். இந்த சென்டென்ஸ் நாம I had been this field for 20 years. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. I had been. நீங்க have been போட்டா present perfectல இருக்கும். had been போட்டீங்கன்னா past perfectல இருக்கும். Okay, I had been this field for 20 years. நான் 20 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்தேன். அப்ப கூட even then என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிறது அவருடைய எபிலிட்டியை பத்தி பேசுறாரு. எபிலிட்டியை நம்ம கேன் போட்டு எழுதுவோம். கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து could. ஓகே, ஸோ I couldn't solve that problem. I couldn't solve that problem. ஓகே, அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஈவன் வென். அப்பொழுதும் கூட. இதுவும் கன்ஜக்ஷன் தான், நல்லா கவனிக்கணும். அப்பொழுதும் கூட அப்படின்ற ஈவன் வென் யூஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்லாம் 2 சென்டென்ஸை சேர்த்து பேசுவோம்ல. நான் போயிட்டு இருந்த போதுதான் அவனை பார்த்தேன். அப்போ நான் போய்கொண்டிருந்தேன், அப்போதுதான் அவனை பார்த்தேன், அப்போதுதான் அவனை பார்த்தேன். இப்படி நம்ம பேசினா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஈவன் நவ், ஈவன் தென் இதை மாதிரி போடலாம். இப்ப நான் அதே என்ன செய்யணும்? நான் போய்கொண்டிருந்த பொழுதுதான் அவனை பார்த்தேன். அப்ப நான் பேசும்போதே அந்த 2 சென்டென்ஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சென்டென்ஸா பேசுறேன்ல, அதுக்கு நாம ஈவன் வென் யூஸ் பண்ணணும். ஈவன் வென் யூஸ் பண்ணணும். நல்லா நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த சென்டென்ஸ்லயும் 2 சென்டென்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அதை பேசும்போதே அதுல என்ன பண்றோம்? அதை 2ஐயும் மெர்ஜ் பண்ணிடுறோம். இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் ஆகிற கன்ஜெக்ஷன் தான் ஈவன் வென். ஈவன் வென். இதையும் நாம ப்ரெசன்ட், பாஸ்ட் எதுலனாலும் போட்டு பேசலாம். சென்டென்ஸ், மழை பெய்யும் பொழுதுதான் மண் வாசனை வரும். மழை பெய்யும் பொழுதுதான் மண் வாசனை வரும். இதையே நம்ம ஈவன் நவ், ஈவன் தென் போட்டு பேசினா இதை நம்ம எப்படி பிரிச்சு பேசி இருந்திருப்போம்? மழை பெய்தது, அப்போதுதான் மண் வாசனை வந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். பாஸ்ட்ல ஈவன் தென் போட்டு பேசினா. அப்போதான், அப்பொழுது, அப்ப அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ எப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் அப்படி கம்பைன் பண்ணி பேசுறீங்களோ அப்ப நீங்க ஈவன் வென் யூஸ் பண்ணணும். ஈவன் வென் நம்ம பேசுறத பொறுத்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஓகே, ஸோ மழை பெய்யும் பொழுதுதான் மண் வாசனை வரும். அப்போ மழை பெய்தல் அப்படிங்கிற அந்த முதல் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்ன? இட். நம்ம ரெயினை ஜென்ரலா இட்டுன்னு சொல்லிப்போம். ஸோ வேர்ப் என்ன? மழை பொழியுது, ரெய்னிங். செகண்ட் சென்டென்ஸ் மண் வாசனை வரும் அப்படின்றோம். அப்போ இதோட சப்ஜெக்ட் யாரு? மண் வாசனைக்கு
இங்கிலீஷ்ல பெட்ரிச்சோர். நோட் பண்ணிக்கோங்க, பெட்ரிச்சோர். இதோட verb என்ன? வருது. அப்ப நீங்க comes-ன்னு சொல்லலாம், இல்ல arrives-ன்னு கூட சொல்லலாம். ஓகே, சரி. இந்த சென்டென்ஸ் even when petrichor comes during rainy time. Even when petrichor comes during rainy time. ஓகே, அடுத்து நான் மார்க்கெட் போயிட்டு இருந்த போதுதான் அவனை பார்த்தேன். நான் மார்க்கெட் போயிட்டு இருந்த போதுதான் அவனை பார்த்தேன். இதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈவன் தென் போடணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். என்ன செய்யலாம்? நான் மார்க்கெட் போயிருந்தேன், அப்பதான் அவனை பார்த்தேன். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டேன். நான் மார்க்கெட் போயிட்டு இருந்த போதுதான் அவனை பார்த்தேன். மெர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ ஈவன் வென். ஸோ சப்ஜெக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட சப்ஜெக்ட் மார்க்கெட். வெர்ப் என்ன? போயிட்டு இருந்தப்போ. அப்போ ஆன் த வே, ஆன் த வே, போயிட்டு இருந்தப்போங்கும்போது நம்ம ஆன் த வே. செகண்ட் சென்டென்ஸ் நான் அவனை பார்த்தேன்ங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். இதோட சப்ஜெக்ட் யாரு? நான், ஐ. வெர்ப் என்ன? பார்க்கறது. பார்த்தேன்ற பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னதுனால நம்ம சா. சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. ஓகே, இதோட இப்போ இந்த சென்டென்ஸ் நாம even when I saw him on the way to the market. Even when I saw him on the way to the market. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான எக்ஸசைஸ், நான் நல்ல மார்க் வாங்காதப்ப கூட எங்க அம்மா என்ன திட்டல. நான் நல்ல மார்க் வாங்காதப்ப கூட எங்க அம்மா என்ன திட்டல. அடுத்தது, அவ என்னைய பார்த்தா அப்ப கூட அவ என் கூட பேசல. அவ என்னை பார்த்தா அப்ப கூட அவ என் கூட பேசல. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய அன்றாட ஸ்போக்கன்ல ஈவன் தென், ஈவன் வென், ஈவன் நவ் இது மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுங்க.